அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இதுதாங்க பள்ளிவாசல் கசினோ கார்டன்ட, புரியுதுங்களா? இப்போது இந்த கசினோ கார்டன்லேருந்து வேலை தேடின்னு போயின்னுக்கிறேன். ஓகேவா? அது ரவுண்டா போட்டுக்கு ஃப்ரண்டில் அப்படியே வண்டி ஏறினாக்கா ஏர்போர்ட் ரோடு, புரியுதுங்களா? ஏர்போர்ட்லேருந்து மனாமா போகிறது பஸ்ஸுலாம் அந்த பக்கம் தான் போகும். ஊருள்ளலாம் பஸ் வரத்தில் நான் ஒரு பள்ளிவாசலை காமிச்சேன். இந்த பள்ளிவாசல் தான் ரொம்ப கிராண்டாக இருக்கிறது. அதாவது அங்கே இந்த பள்ளிவாசலில் நோன்புக்கெலாம் ஒரு 5, 6, 8 லைன் உட்காந்து நோன்பு திறப்பாங்க. மாஷா அல்லாஹ். அந்த ரோடே ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுட்டு 8 லைனு வச்சு உணவு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி, ஃப்ரூட்ஸு என்ன இருக்கோ எல்லாம் தானம் பண்ணுறவங்க தானம் பண்ணுவாங்க உலகத்தில். அப்படியான இது அது. இந்த பள்ளிவாசல் எங்கே இருக்குதுன்னா அங்கே இருக்குது பாருங்க. இதுங்களா அந்த பள்ளிவாசல் தான் அது. ஓகே, பாக்கி வீடியோ நான் கொஞ்சம் நேரம் படுத்து போடுறேன். ये मस्जिद में मैं बोलिया सो कम से कम ये रोज़ा खोलेंगे टेम्पो माशाल्लाह 8 लाइन बैठेंगे. 8 लाइन का तो कम से कम एक 500 नहीं तो एक 800 आदमी थी भी ये लाइन से. अब ये देखो लास्ट में घर दिखता है ना, लास्ट और सारी हिंदी में बोल दिया. अभी वो लास्ट में घर வீடு தெரிஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டில் அந்த வீட்டு வரைக்கும் நோன்பு திறக்கிறதுக்கு உட்காருவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 500, 800 பேர் உட்காருவாங்க. எவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்களா? அல்லாவோட துவா எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளோட. அதே போல் இருக்கிறது வீடு அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு சலூன் கடை இருக்குது, அது வேலை அங்கே கேட்டு, அப்படி இல்லைன்னா கசினா கார்டன் உள்ளே போயிட்டு வந்த வழியாக போயிட்டு வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்புவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.